உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ தமிழக அரசாங்கமே அவங்களுடைய பெயர்ல 50,000 வரை FD போடுவாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும்தானா இந்த திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, 2 பெண் குழந்தை இருந்தாலும் சரி, 3 பெண் குழந்தைங்க இருந்தாலுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். இந்த திட்டத்துடைய பெயர் என்ன? இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, என்ன தகுதிகள் இருக்கணும், என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. கூடுதலா இந்த திட்டத்தின் கீழே எப்போ இந்த அமௌண்ட்டை இவங்க மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணலாம், வித்ட்ரா பண்றதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது பெண் குழந்தைங்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த அரசாங்க திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்கள் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நலத்திட்டமானது 1992ல அப்ப இருந்த முதலமைச்சரால இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துடைய பேர் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் மெயினா கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கமே அந்த காலத்துல இந்த பெண் குழந்தைகளே வேண்டாம், எங்களுக்கு ஆண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் ரொம்பவே அதிகமா இருந்தாங்க. பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னாலே வருத்தப்படக்கூடிய பெற்றோர்கள் ரொம்பவே அதிகமா இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையானது மாறணும் அப்படின்றது தான் அப்ப இருந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ இந்த திட்டத்தின் கீழே பெண் குழந்தைகளுக்கு ஒரு FD, அதாவது ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னும் போது 50,000 அவங்களுடைய பெயர்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இதுவே 2 பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னும் போது 25,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவே 3 குழந்தைகளா இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பிரசவத்துல ஒரு குழந்தை, 2வது பிரசவத்துல 2 குழந்தை வந்து பிறக்கிறாங்க அப்படின்னும் போது 25,000 ஸோ இந்த கணக்கில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பெண் குழந்தை சிசு கொலையானதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை இந்த காசுக்கு ஆசைப்பட்டாச்சு இந்த ஒரு தவறானது நடக்காம இருக்கும் அப்படின்றது. 2வது, ஆண் குழந்தைகளை எப்படி நம்ம வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி பெண் குழந்தைகளையுமே வந்து பார்க்கணும், அவங்களையும் மதிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உயர்கல்வியானதுமே வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து கிடைக்கணும். கூடுதலாக அவங்களுடைய ஃபியூச்சரை பார்த்துக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் ஆனது மெச்சூர் ஆகி ஒரு பீரியட்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த அமௌண்ட் ஆனது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தில் இந்த ஒரு தொகையானதே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட், யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த பெற்றோரா இருக்கணும், உங்களுடைய குழந்தை தமிழகத்தை சேர்ந்த ஒரு குழந்தையா இருக்கணும். 2வது, உங்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை ஒரே குழந்தை, நாங்கள் ஒரே குழந்தையோட நிறுத்திட்டோம்ப்பா, அப்படி நிறுத்தும் போது எனக்கு அது ஒரே ஒரு பெண் குழந்தை அப்படின்னா நீங்க எலிஜிபிள். 2வது, எனக்கு 2மே பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பமா இருக்கணும். 3வது, ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க, 2வது பிரசவத்தில் எனக்கு 2மே ட்வின்ஸ், 2 குழந்தையுமே வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்போ 3 குழந்தைங்க இருப்பாங்க. இந்த 3 குழந்தையுமே வந்து எலிஜிபிள் ஆக முடியும் இந்த திட்டத்தின் கீழே. ஓகே, அடுத்தது என்ன இருக்கணும்? பெற்றோர்கள் வந்து 40 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கணும். கூடுதலா இங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கணும். அதுக்கான சான்றிதழுமே இங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டிஸ். உங்க வீட்டில் ஒருவேளை ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதுல அந்த பெண் குழந்தை கூட என்ன பண்ண முடியாது, எலிஜிபிள் ஆக முடியாது இந்த திட்டத்தின் கீழே. வெறும் பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே கவனமா கவனிச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சாச்சு இல்லையா, இதுல எப்படி இந்த திட்டமானது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கு இந்த திட்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கோம், எனக்கு வேற குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோரா இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு 50,000 வந்து அரசு சார்பில் FD வந்து போடுவாங்க. போட்டுட்டு அந்த FD ரசீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கையில வந்து கொடுத்துருவாங்க. இது திட்டம் 1. ஸோ இந்த 2வது திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2மே பெண் குழந்தையா இருக்காங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 25,000, 2வது குழந்தைக்கு 25,000 அப்படின்னு FD போட்டுட்டு அந்த FD ரசீடு இருக்கு இல்லையா, அதை உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதை வந்து பத்திரமா வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ண போகும்போது இந்த ரசீடுலாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் இதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 திட்டம் வந்து இருக்கும். இதுவே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் பிரசவத்தில் ஒரு குழந்தை, ரெண்டாவது பிரசவத்தில் 2 குழந்தையா ஆயிடுச்சு, 3மே பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னும் போது 25,000 25,000 25,000 மொத்தம் 3 குழந்தைங்களுக்கு 75,000 வரை நீங்க சலுகை வந்து பெற முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய கூடுதல் சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இது போட்ட 6வது ஆண்டிலிருந்து ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு 1,800 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இந்த 1,800 ரூபாய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கல்வி செலவுக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க 2 குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 1,800 அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து கொடுத்துருவாங்க. அதுவே நீங்க 3 குழந்தையா வச்சிருக்கீங்கன்னும் போது 1,800 ஸோ இந்த தொகை வந்து அவங்களுடைய கல்வி செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்க முடியும். பட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வருமான வரம்பு அப்படின்றது எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு வருமான வரம்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானமானது 1,20,000க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஆண்டு வருமானத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். கூடுதலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் இதுதான் எங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இதையுமே நீங்கள் வாங்கி முன்கூட்டியே வச்சிருக்கணும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து பயன்பெறணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது உங்களுடைய குழந்தையுடைய வயதானது 3 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு வயது இருக்குன்னும் போது இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். ஒருவேளை அந்த 3 வயசை கடந்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த திட்டத்தின் கீழே உங்கள் குழந்தையால் பயன்பெற முடியாது. அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே மது, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. 1,20,000க்குள்ளே என்னுடைய ஆண்டு வருமானமானது இருக்குது, எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, கூடுதலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆண் குழந்தை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலான்றதை தாண்டி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவை? ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு எங்கே போய் அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், அடுத்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபா நீங்க ஏதாவது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பெற்றோர்களுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஏஜ் ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய குடும்ப அட்டை. ஸோ குடும்ப அட்டையில் எத்தனை குழந்தைங்க, யார் யார் பெற்றோர் அப்படின்றது கிளியராக இருக்கும். ஸோ இந்த இடங்களில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. 2 குழந்தைனா 2 பெண் குழந்தை அப்படின்றது தெளிவாக அதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக குடும்ப அட்டை. அடுத்து உங்களுடைய வருமான சான்றிதழ். ஸோ ஏன் அப்படின்னா 1,20,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்கூட்டியே அங்கே போய் எடுத்து வச்சிருங்க அப்படின்றதையுமே முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுடைய வருமான சான்றிதழ் ரொம்பவே முக்கியம். அடுத்து காப்பீடு சான்றிதழ். பேரண்ட்ஸ் அப்பாவோ இல்லை அம்மாவோ வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சான்றிதழ் வந்து இருக்கும். ஸோ அந்த சான்றிதழுமே நீங்கள் சேர்த்து வாங்கியிருக்கணும். அடுத்து குடியிருப்பு, ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, குடியிருப்பு சான்றிதழ். அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக். ஸோ ஏன்னா 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 1,800 வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த காசை உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்மே நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸை தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, எலிஜிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. எஸ், உங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகம் இருக்கும் இல்லையா, ஸோ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வாங்கி அங்கேயே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்கும், இங்கேயுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து அங்கெல்லாம் அலைய முடியாது, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய பெற்றோராக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் இருக்கும் இல்லையா, அந்த சிஎஸ்சி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே போய் இந்த திட்டத்தின் கீழே நான் பயனடைகிறேன்ட்டு நினைக்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் வாங்கிக்கிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போது எனக்கு எவ்வளவு வந்து கிடைக்கும்? ஏன்னா 50,000 வந்து இனிஷியலாக வந்து போடுறாங்க. இந்த குழந்தைக்கு 18 வயசு எப்போ முடியுதோ அப்போ தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னும் போது அந்த தொகை வந்து மெச்சூரிட்டி ஆகி கிட்டத்தட்ட 3 லட்சம் அப்படின்ற அளவில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஸோ இந்த தொகை உங்கள் கைக்கு சேரணும் அப்படின்னும் போது குழந்தை 18 வயசு நிரம்பி இருக்கணும். 2வது அந்த குழந்தை அட்லீஸ்ட் 10வது கிளியர் பண்ணி அந்த 10th சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை அந்த குழந்தை 10வது முடிக்கலை அப்படின்னும் போது அந்த தொகையானது, அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டானது உங்களுடைய கைக்கு வராது. ஸோ இந்த இடத்துல ரொம்பவே கவனமாக இருங்க. குழந்தை 10th பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுடைய கைக்கு வரும்.
ஸோ நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இத்தனை நலத்திட்டங்கள் வச்சுருக்காங்க, இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தாண்டி எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்குது அப்படின்றது பெருசாக தெரியறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்படிலாம் ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களே ரொம்பவே அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தை வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதம் 1800 தொகை வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபியூச்சரில் குழந்தை வந்து 18 வயசு முடிஞ்சு ஒரு காலேஜ் போகிறாங்க, ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த 3 லட்சம் ரூபாயானது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மோரோவர் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக தாராளமாக வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.